வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம் சார். ஓட்டர் அதிகார் யாத்ரா அப்படின்ட்டு வாக்காளர்களுக்கான உரிமை ராகுல் காந்தி பீகாரில் நடத்துகிற யாத்திரைக்கு தமிழ்நாடு முதலமைச்சரும் போய் கலந்து கொண்டிருக்கிறார். அவர் கிளம்பினதிலிருந்தே பாஜக தரப்பிலிருந்து மிக கடுமையான விமர்சனங்கள். கடந்த காலத்தில் வட இந்தியர்களை பற்றி நீங்கள் என்னெல்லாம் பேசுனீங்கன்னு ஹிந்தி சப்டைட்டிலோட அண்ணாமலை போட்ட பிறகு இது நேஷ்னல் டிபேட்டாகவே மாறியது. அவர் அங்கே போயும் தமிழில் உரையாற்றியிருக்கிறார், ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் செஞ்சுருக்கிறாங்க. குறிப்பாக தேர்தல் ஆணையத்தை நோக்கி விமர்சனமாக அது இருந்திருக்கிறது. அடுத்த பீகார் எலெக்ஷன் அதுக்கான நம்பிக்கை அவங்க அலைன்ஸ்கானதாகவும் இருந்திருக்கு. பட் இது ஒரு தேசிய செய்தியாக நேற்று மாற்றப்படுவது, குறிப்பாக நார்த் வெர்சஸ் சவுத் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவும் கட்டமைக்கப்படுவதற்கு இவங்களும் ஈல்ட் ஆகிட்டாங்க கடந்த காலத்திலும் பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஆமாம், இது முக்கியமான ஒரு நிகழ்வு தான். ஸ்டாலின் இங்கேருந்து பீகாருக்கு போகிறாருன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. அதில் பல செய்திகள் இருக்குது. வெறுமனே ஓட்சோரி பிஜேபி எதிர்ப்பு மட்டும் கிடையாது. அதில் நம்ம பார்க்க வேண்டியது விஜய் காங்கிரஸ் உறவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு பரவலாக பேசப்படுது. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் இருக்கிற 1%, 2%, 3% வாய்ப்பையும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுறதுக்கும் இந்த பயணம் கண்டிப்பாக திமுகவுக்கு உதவி இருக்கும். ஏன்னா கேரளாவை பேஸாக வச்சு தமிழ்நாடு எம்பிக்கள் ட்ரை பண்ணுறாங்கன்னு ஒரு அந்த ஸ்பெகுலேஷன் இருக்குது. கேரளாவை பேஸாக வச்சு தமிழ்நாடையும் ட்ரை பண்ணுறாங்கன்னு. கண்டிப்பாக அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அவங்க கடந்த 2 மக்களவைத் தேர்தல்களை அவங்க சாலிடாக திமுகவோட தான் இருந்திருக்காங்க. 10 சீட்டு சொலையாக போயிருக்குது. 29 தான் அவங்களுக்கு எய்ம். பட் ஹவவர் விஜய் ஃபேக்டர் டிஎம்கேக்குள்ளே காங்கிரஸுக்குள்ளே ஒரு செக்ஷனுக்கு டிஎம்கே சீட்டு கொடுக்க மாட்டாங்க. இவங்க நிறையா கொடுப்பாங்க, அங்கே போகலான்னு ஒரு எண்ணத்தை இருக்குது. ப்ளஸ் திமுக ஆட்சியை பிடிக்காத எலிமெண்ட்ஸ் காங்கிரஸுக்குள்ளே இருக்காங்க. அவங்க சார்பாக மற்ற செய்திகள் பாஜக அதிமுக தரப்பிலிருந்தும் பேக் சேனல்ஸ் வழியாக பரப்பப்பட்டது, பேக்டோர் சேனல்ஸ் வழியாக. அதற்கும் ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதும் தான் இந்த பயணத்தின் நோக்கம். தேசிய கனவுகள் ஸ்டாலினுக்கு இருக்கிறது என்பது ஏற்கனவே தெரிந்த விஷயம்தான். அதனுடைய வாய்ப்பு தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க டீலிமிட்டேஷனுக்கு முதல்ல 4 மாநில முதலமைச்சர்களை கூப்பிடும்போது ஒடிசா சிஎம்மையும் கூப்பிட்டாங்க. அவங்க அதே மாதிரி வந்த புதுசில் இதில் நீட்டுக்கு எதிராக எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதின விஷயங்கள், ஏகே ராஜன் கமிட்டியை போட்டு அதை மொழிபெயர்த்து எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் அனுப்புனது. 2021 பதவியேற்றதுலேருந்தே தேசிய அளவில் தன்னுடைய ஆளுமையை விஸ்தரிப்பதற்காக பல விஷயங்களை தொடர்ந்து அவர் செய்து கொண்டு தான் இருக்கிறார். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகவும் தான் நான் இதை பார்க்க வேண்டும். பிஜேபி இதில் கோபப்படுகிறது என்பது உண்மை. ஏன்னா ஸ்டாலினுடைய பாலிடிக்ஸ் தமிழ்நாடை தாண்டி வெளியில் விஸ்தரிப்பதும், மோடிக்கு எதிரான அரசியல் சக்திகள் பிஜேபிக்கு எதிரான சக்திகளுக்கு ஒரு ரேலிங் பாயிண்ட்டாக ஸ்டாலின் உருவாவதையும் அவர்கள் கண்டிப்பாக விரும்பவில்லை. அது அவங்களுக்கு நெருக்கடியை கொடுக்கத்தான் செய்கிறது. எந்த ஒரு கட்சி அப்படி விஸ்தீரணம் செய்தாலும் அது அவங்க ஒரு பிராந்திய கட்சிக்கு தேசிய அபிலாஷைகள் வருவதை பிஜேபி ஒருபோதும் விரும்பாது. அந்த அளவில் அவங்களுக்கு கோபம் வருது. அதனால தான் ஒரு விதமான அவதூறுகள் பரப்பப்பட்டன. அவங்க வடக்கன்ஸ்னு வடக்கன்ஸ்னு திமுககாரன் சொல்லலை. திமுகவை சார்பாக இயங்கக்கூடிய கூலிப்படம் பேடி மவுத் சொன்னால் சொல்லியிருக்கலாம் வழியா. ஸ்டாலினும் திமுகவோ வட இந்தியர்களுக்கு எதிராகலாம் எந்த பிரச்சாரத்தையும் பண்ணல. இன்ஃபேக்ட் 3 ஆண்டுகளுக்கு முன்பு மைக்ரன்ஸ் புலம்பெயர் தொழிலாளர்கள் பிரச்சனை வந்தப்போ உறுதியாக அதில் ஒரு நிலைப்பாடு எடுத்து இங்கே இருக்கக்கூடிய பீகாரிஸை காப்பாற்றினது ஸ்டாலின் கவர்மெண்ட்டை தான் காப்பாற்றுச்சு. ஸ்லாண்டர் கேம்பெயினில் பீகார்லேருந்து ஈடுபட்ட அந்த பொய் தகவலை பரப்பின பீகாரை இப்போ பிஜேபியை சார்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் பல மாதங்கள் மதுரையில் சிறையில் இருந்தார். அதனால் உண்மைக்கு மாறான ஒரு தகவலை பிஜேபி பரப்பி கொண்டிருக்கிறது. முதல்ல நேற்று காலையில் எல் முருகன் ஆங்கிலத்தில் பேசுவார், அடிமை மொழி அவர் எதில் பேசுவார், அவர் அழகாக தமிழில் பேசிட்டார். வாயை திறக்க முடியல அவங்களால. ஸோ பிஜேபிக்கு ஒரு விதமான ஒரு குடைச்சலை, ஒரு விதமான ஒரு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய அரசியலை அவர் கையில் எடுக்கிறாரு. இது தொடர்ச்சியாக ஒரு தேசிய அளவில் தன்னுடைய பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டியை விஸ்தரிப்பதற்கான கான்ஷியஸ் டிசிஷனுடைய ஒரு தொடக்கம், மற்றும் ஒரு அங்கம் என்று தான் நம்ம இதை பார்க்க வேண்டும். அந்த பயணத்திற்கு 2 நாட்கள் முன்பு பஞ்சாப் முதலமைச்சர் தமிழகத்துக்கு வந்திருந்தார், மதிய காலை உணவு திட்ட விரிவாக்கத்திற்கு. இது பஞ்சாப் முதலமைச்சரை கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுவும் ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் தான். கடந்த காலத்தில் கெஜ்ரிவாலோட ஸ்கூல்ஸ், மாடல் ஸ்கூல்ஸை பார்க்க இவர் போயிருந்தார்ல மேபி. ஸோ அந்த ஒரு ஃபுட் பிரிண்ட், தன்னுடைய காலடிகள் காலடி தடம் தேசிய அரசியல் இருக்க வேண்டும் என்று ஸ்டாலின் விரும்புகிறார். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகவும் தான் நாம் இதை பார்க்க வேண்டும். இன்ஃபேக்ட் மம்தா போன்ற கேரக்டர்ஸ் எதை விரும்ப மாட்டாங்க. மம்தா மாதிரியான கேரக்டர்ஸ் இப்போ சரியான பாயிண்ட் இப்போ ஸ்டாலினுடைய நல்ல பாயிண்ட். இது ஸ்டாலினுடைய தேசிய அளவிலான அங்கீகாரம் விஸ்தரிக்கப்படுவதே மம்தா பானர்ஜி கண்டிப்பாக விரும்ப மாட்டாங்க. அதில் அங்கே நெருக்கடி இருக்குது. எந்த ஒரு பிராந்திய கட்சியுமே இந்தியா பிளாக்குக்குள்ளே ஒரு அளவுக்கு மேலே போகிறத மம்தா பானர்ஜி விரும்ப மாட்டாங்க. அங்கே அந்த நெருக்கடி இருக்குது. ஸோ அது அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இது தேர்தல்கள் எஸ்ஐஆர் மாதிரியே தமிழ்நாட்டிலையும்
வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாகவும் கூட இந்த பயணம் இருக்கிறது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இமிடியேட் ப்ரொவோகேஷன் விஜய் ஃபேக்டர் வந்து காங்கிரஸ் அவங்க போக மாட்டாங்க, காங்கிரஸ் திமுக விட்டு போவாது. பட் ஸ்டில் அந்த டாக் கூட வரக்கூடாது, அதற்கான ஒரு 10% வாய்ப்பையும் முளையிலேயே கிளியறிய வேண்டும் என்று ஸ்டாலின் விரும்புகிறார். அதனுடைய ஸ்பெகுலேஷன் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுது. விஜய் போறாரு, விஜயோட காங்கிரஸ் போகுதுன்ற அந்த டாக்கே வந்து அவங்களை திமுகவை டிஸ்டர்ப் பண்ணுது. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் தான் அவர் அங்கே போறாரு. எனவே எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு கலைஞர் பண்ணாததை இவர் வந்து ஒரு நேஷனல் லெவல் பர்சனாலிட்டியாக வரணும்னு அவர் பார்க்கிறார். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த பயணத்தை நாம் பார்க்க வேண்டும். இப்போ தேர்தல் ஆணையத்தின் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள், அவங்க ரிமோட் கண்ட்ரோல்டாக செயல்படுறாங்க, பப்பட்ஸ் ஆஃப் பிஜேபியாக மாறிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் சார்ஜை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கா? இல்லை இப்போ இங்கே பீகாரில் எஸ்ஐஆர் அல்லது எலக்டோரல் ரோலில் செஞ்சுருக்கக்கூடிய சேஞ்சஸ் அப்படிங்கிறதுக்கு டிஎம்கே இனிமேல் இங்கே பூத் லெவலில் ஒர்க்கிங்கான ஒரு பேட்டர்னை அடுத்த கட்டமாக ஒர்க் பிளானை அவங்க ஃபார்முலேட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? கண்டிப்பாக ஃபார்முலேட் பண்ணுவாங்க. ஏற்கனவே வந்து எஸ்ஐஆரில் வந்து உச்சநீதிமன்றம் ஆதார வந்து குடியுரிமைக்கான சான்றிதழை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பிப்பதற்கு முன்பே ராஜ்யசபா டிஎம்கே எம்பி என்ஆர் இளங்கோ தலைமையில் 5 எம்பிக்கள் கூட 2 மாதங்களுக்கு முன்பு தலைமை தேர்தல் ஆணையாளர் மற்றும் ஆணையாளர்களை சந்தித்து ஒரு பட்டியலையே கொடுத்தார்கள். அப்பொழுது தலைமை தேர்தல் ஆணையாளர் பேசின பதில் வந்து இது சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது, சப்ஜுடைஸ் நாங்கள் பதில் சொல்ல முடியாது, இப்போ எதுவும் கருத்து தெரிவிக்க முடியாதுன்னு. அதன் பிறகு உச்சநீதிமன்றம் ஆதாரை இன்னைக்கு எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்குது. அந்த ரிவைஸ்டு லிஸ்ட்டு ஐ திங்க் இந்த செப்டம்பர் 1 வரப்போகுது. எந்த அளவுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பை தேர்தல் ஆணையம் நிறைவேற்றியது என்பது அப்போ அந்த லிஸ்ட்டு வந்த பிறகு தான் தெரியும். ஒரு அக்ரெசிவான ஒரு எலெக்ஷன் கமிஷன் மேலே ஒரு நம்பகத்தன்மை அற்ற ஒரு உணர்வை, கிரெடிபிலிட்டி ஆஃப் த எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் கமிஷனோட நம்பகத்தன்மையை, மோடி அரசோட ஒரு லெஜிட்டிமசியோட நம்பகத்தன்மையை தொடர்ந்து சிதைக்கக்கூடிய, தொடர்ந்து அதை தகர்க்கக்கூடிய வேலையை ராகுல் காந்தி செய்து கொண்டிருக்கிறார். முழுக்கவுமே வந்து இந்த மேண்டேட்டே ஓட்டு திருட்டு என்பது ஏற்புடையதல்ல. அங்கங்கே ஒரு தவறுகள் நடந்திருக்கலாம். அவர் 2014 பேசுகிறார், 2014, 19, 24 மொத்தமாக பேசுகிறார். அது ஏற்புடையதல்ல. அப்படின்னா வந்து 24 குறிவைத்து அவர் இன்னும் அக்ரெசிவாக பேசும்பொழுது வந்து என்டையர் பார்லிமெண்ட்ரி ப்ராசஸே வந்து இதுவாக வந்து மோசடின்னா அவங்க உச்சநீதிமன்றத்தை அணுகணும். இவங்க அதில் தோக்குறாங்களோ ஜெயிக்கிறாங்களோ அந்த ஃபைட்டை கோர்ட்டுக்கு கொண்டு போகாமல் பொலிட்டிக்கல் ஃப்ரண்ட்லேயே அவங்க வைக்கிறாங்க. மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து இந்த அரசாங்கத்தோட லெஜிட்டிமசி, நம்பகத்தன்மை, இதனுடைய இது ஜெயிச்ச மேண்டேட்டே அவங்க கொஸ்டின் பண்ணுறாங்க. ஆனால் இதை கோர்ட்டு கொண்டு போனால் அடி விழுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் இதை கோர்ட்டு கொண்டு போகாமல் பொலிட்டிக்கல் ஸ்பியர்லேயே இதை விளையாட பார்க்குறாங்க. அதனால தான் தொடர்ந்து ஓட் சோரின்றாரு. அந்த வார்த்தை திருட்டுன்ற வார்த்தையை நீங்கள் தவிர்க்க வேண்டும், அது ரொம்ப அவலமானதுன்னு எலெக்ஷன் கமிஷனர் சொன்ன பிறகும் அவங்க கேட்கல. அவங்க அதை தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. பீகார் எலெக்ஷன் வந்து ஒரு டெஸ்டிங் கிரவுண்ட். ஏன்னா பீகாருக்கு அடுத்து வெஸ்ட் பெங்கால் அண்ட் அஸ்ஸாம், தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி. அதில் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளாவில் விளையாட மாட்டாங்க எலெக்ஷன் கமிஷன், நான் நம்புகிறேன். வெஸ்ட் பெங்கால் அண்ட் அஸ்ஸாமில் கண்டிப்பாக விளையாடுவாங்க. ஏன்னா மைக்ரன்ஸ் ஓட்டை ரிமூவ் பண்ணணும்னு கண்டிப்பாக இதே மாதிரி. இன்ஃபேக்ட் பீகாரில் பண்ணுற எஸ்ஐஆர் வந்து வெஸ்ட் பெங்காலில் பண்ணுறதுக்கான ஒரு முன்னோட்டம், ட்ரையல் பலூன். பெங்காலில் வந்து கிட்டத்தட்ட 1 crore மேலே வந்து அதுக்கு மேலேயே கூட வந்து பங்களாதேஷ்லேருந்து ஓடி வந்தவங்க இருக்கான். பட் அவர் 50 வருஷத்துக்கு மேலே அங்கே செட்டில் ஆகிட்டான். இன்றைக்கி யாரையுமே ஒன்றும் நீங்கள் தூக்கி போட முடியாது, அவனை ரிமூவ் பண்ணணும். அஸ்ஸாமில் ஒரு வித்தியாசமான நிலைமை என்னென்னா, ஆதாரை வந்து குடியுரிமைக்கான சான்றிதழாக எடுத்துக்கலான்னு சுப்ரீம் கோர்ட்டு சொன்ன பிறகு இப்போ அஸ்ஸாம் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு, செப்டம்பர் 1 பிறகு அடல்ட் யாருக்கும் நியூ ஆதார் கார்டு இஷ்யூ பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் போட்டான். அப்போ தெளிவாக தெரியுது இவங்க வந்து பர்ஜ் பண்ணணுன்றாங்க. எவ்வளோ தூரம் ஓட்டர்ஸை தூக்கி வெளியில் போடணுமோ அவ்வளோ தூரம் போடணுன்றதுல மோடி கவர்மெண்ட் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது அப்படின்றது தெரியுது. அதில் சீஃப் மினிஸ்டர் ஹிமந்த பிஸ்வா சர்மாவே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நாங்களே கண்டுபிடிச்சிங்க இருக்க பங்களாதேஷிஸ் மற்றவங்களை வெளியேற்றிக்கிட்டு இருக்கிறோம், அப்படி வெளியேற்றப்பட்டவங்கள எலக்டோரல் ரோல்ல இருந்தும் நீக்கப்படுறத கவர்மெண்ட் உறுதி செய்யும்னு அவர் பேசுகிறார். தேர்தல் ஆணையம்க்கு அதை எப்படி ஃபார்வர்ட் பண்ணி கவர்மெண்ட் செய்யும் அது தெரியல. அது அவர் எல்லா அதிகாரத்தையும் அவர் கையில் எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா வந்து ட்ரையல் பலூனா இன்றைக்கி வந்து இந்துத்துவா லெபார்ட்ரி அஸ்ஸாம் உருமாறிட்டு இருக்குது. மிகப்பெரிய அளவில் அஸ்ஸாமில் வந்து கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. நேற்றைக்கு கவர்மெண்ட் வில் ஸ்க்ரூட்டினைஸ் இன்டர் ரிலீஜியஸ் லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு அப்பட்டமான ஒரு, அதாவது வந்து ஹிட்லரோட ஆட்சி இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்குது என்பதை நிரூபிப்பதற்கான மற்றும் ஒரு காரியம். லேண்டு டீலிங்கில் வந்து 2 ரிலீஜன்ஸ்க்கு மத்தியில் ஆனதுன்ற அயோக்கியத்தனத்தின் உச்சம். அதாவது அரசியலமைப்பு சாசனத்தை காலின் கீழே போட்டு மிதித்து நர்த்தனம் ஆடிக்கொண்டிருக்கிறார் ஹேமந்த் பிஸ்வாஸ். அவங்க லேண்ட் ஜிஹாதுன்னு சொல்லுவாங்க. லேண்ட் ஜிஹாத் தான் அது. இதுக்கெல்லாம் சட்டத்தில் இடமே கிடையாது.
2 மதத்தின் சார்ந்தவங்கள கிட்ட வந்து லேண்டு விற்கிறதுல மோசடினா அதை நீ வந்து எப்படி அதை ஸ்க்ரூட்டனி அந்த ரிலிஜனை வந்து ஒரு யார்ட்ஸ்டிக்காக வச்சு லேண்டு பர்ச்சேஸை வந்து நீ வந்து டீல் பண்ணுறதுன்றதே அப்பட்டமான ஒரு மதசாய அரசியல். அது ஏற்கனவே மேரேஜ் இன்டர் ரிலீஜனாக இருந்தால் 2 பேரண்ட்ஸும் வரணும் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்குங்கிற பேசுகிற மாதிரியான அயோக்கியத்தனத்தை பண்ணாங்க. 18 வயசான ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலான்றதே காற்றுல பறக்க விட்டு அப்பட்டமாக கான்ஸ்டியூஷன் வந்து படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இந்தியாவில். அதில் அஸ்ஸாம் வந்து முன்னோடி மாநிலமாக இருக்குது. இப்போ அஸ்ஸாமில் வந்து அந்த ஓட்டர் லிஸ்ட்டை பர்ஜ் பண்ண போகிறாங்க, நல்லா தெளிவாக தெரியுது. அதனால தான் ஆதார் கார்டை வந்து செப்டம்பர் 1 மேலே யாருக்கும் இஷ்யூ பண்ணக்கூடாதுன்றோம். ஆதார் இஷ்யூவன்ஸை அங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களால போகிற அளவுக்கு எப்படி அலோவ் பண்ணுறாங்க அது தெரியல. ஆதார் வந்து யூனியன் கவர்மெண்ட் இது, அது இன்னொரு பிரச்சனை. யூனியன் கவர்மெண்ட்டோட இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி அதில் சட்டத்தில் இடம் இருக்கான்னு தெரியல. அவன் இடம் இல்லைனாலும் இவங்க எடுத்துப்பாங்க, அப்படி இடம் இருக்குன்னா அது அக்ரெசிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. சரி, ஆதார் இஷ்யூவன்ஸ் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். அது பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து 16 முடிஞ்சு இப்போ குழந்தை பிறக்கிறது அல்லது வந்து ரெனியூவல், இது வந்து இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். அதை வந்து ஒரு வருஷத்துக்கு என்னமோ நான் நிறுத்துவேன், இன்டெஃபரண்ட்டாக நிறுத்துவேன்னா நீ வந்து தெளிவாக வந்து எலக்ட்ரல் ப்ராசஸே நீ வந்து இன்றைக்கி வந்து கேலி கூத்தாக மாற்றிட்டு இருக்கீங்க. இந்தியா இஸ் நோ மோர் எலெக்டட் டெமோக்ரஸி, இட்ஸ் எலெக்டட் அரிஸ்டோக்ரஸின்னு சொன்னது வந்து 100க்கு 100 உண்மை தான் இன்றைக்கி. ஆகவே பீகாரில் ஓட் சோரி என்று ராகுல் காந்தி எடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சாரம் என்பது ரொம்ப மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சாரம் தான். அதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. ஏன்னா வந்து இது எங்கே போகுதுன்னே தெரியல நமக்கு. ஏன்னா இவிஎம் மேலே குறை சொன்னவங்க வந்து இன்றைக்கி இவிஎம்மை தாண்டி ஓட்டர் லிஸ்ட்டுக்கு வந்திருக்கும்போது ஓட்டர் லிஸ்ட்டில் உண்மையிலேயே வந்து பிரச்சனைகள் இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே கண்கூட தெரியுது. அதில் எலெக்ஷன் கமிஷனோட பதில் வந்து ரொம்ப அயோக்கியத்தனமாகவும் முன்னுக்கு பின் முரணாகவும் இருப்பது வந்து இன்னும் பிரச்சனையை வந்து என்ன பல விஷயங்களுக்கு எனக்கு சட்ட கட்டாயம் இல்லைங்கிறாங்க. ஒரே வார்த்தை இல்லை, ஒரே வார்த்தை. அரகன்ஸோட உச்சத்தில் வந்து எலெக்ஷன் கமிஷன் பேசிகிட்டு இருக்கு. இட்ஸ் பிகம் அ பார்ட் ஆஃப் த மோடி கவர்மெண்ட். பிஜேபியோட ஒரு அங்கமாக எலெக்ஷன் கவர்மெண்ட் இல்லை, பிஜேபியோட ஒரு பார்ட் அண்ட் பார்சலாக எலெக்ஷன் கமிஷன் மாறிடுச்சு, விங்கா மாறிடுச்சு. ஸோ எலெக்ஷன் கமிஷன் தன்னுடைய நம்பகத்தன்மையை 100% இழந்து த எம்பரர் இஸ் வித்தவுட் கிளாத்ஸ் அம்மனமாக நின்று கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம். அதனால் இந்த இடத்துல நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரம் ஒரு மாநிலத்தில் நடக்கும்போது தமிழ்நாட்டிலேருந்து ஸ்டாலின் போவது என்பது வந்து அடுத்து எஸ்ஐஆர் மாதிரி ஒரு அட்டூழியத்தை இங்கே பண்ணக்கூடாது என்பதை எச்சரிப்பதற்காகவும், இன்னொரு பக்கம் கூட்டணிக்குள்ளே விஜய் வருகையால் வந்து காங்கிரஸ் அந்த பக்கம் போயிடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு சில சலசலப்பை கூட வராது என்பதை முளையிலேயே கிளிய வரைய வேண்டும், அதுவும் ஒரு நோக்கம். அந்த ஆப்டிக்ஸை கூட டெவலப் பண்ண விடக்கூடாதுன்றது தான் இந்த பயணத்தோட ஒரு முக்கியமான நோக்கமாக நம்ம பார்க்குறோம். அஸ் யூ செட், இது வந்து பெரிய அளவில் ஸ்டாலினுக்கு இந்த நேஷனல் பர்சனாலிட்டி வரதை இந்தியா பிளாக்குள்ளே எல்லாரும் ஒன்றும் விரும்ப மாட்டாங்க. உதாரணத்துக்கு மம்தா பானர்ஜி விரும்ப மாட்டாங்க, கண்டிப்பாக அவங்க விரும்ப மாட்டாங்க. இதை வந்து there will be problems. ஆல்ரெடியே வந்து அவங்க வேறு சில விஷயங்களில் வந்து திமுகவோட இந்த யாத்திரை அவங்க நாங்கள் வெளியேறிட்டோம்னு சொல்லிட்டதுனால இந்த ஓட்டர் அதிகார யாத்திரை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்குள்ளே அவங்க வரவே இல்லை. அது ரொம்ப ஆச்சரியமானது. அடுத்து வெஸ்ட் பெங்கால் தான் டார்கெட்னு தெரிஞ்சும் மம்தா பானர்ஜி இதில் கண்டுக்காம எஸ்ஐஆர் அப்போஸ் பண்ணி 2 monthsக்கு முன்னாடி அவங்க தனியாக ரேலி நடத்திட்டாங்களே, இந்தியா பிளாக் சார்பாக வரல. இன்னைக்கு வந்து பீகாருக்கு மம்தா பானர்ஜி உள்ளே வரல. அவங்க ஏதோ ஒரு விதமான ஒரு டீலை வந்து மோடியோட போட விரும்புகிறாங்கன்ற ஒரு சந்தேகம் எழுவது இயல்பானது தான். எனவே இது ஸ்டாலினை பொறுத்தவரையில் அவரோட நேஷனல் ஆம்பிஷன்ஸோட இன்னும் ஒரு பரிணாமமாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டும். டிஎம்கேவோட ஐ திங்க் +1 or 2 MPs கூட மம்தா இருக்குங்கிறத அண்டர்ஸ்கோர் பண்ணி பார்த்துக்கோம். ஆமாம், அவங்களோட கொஞ்சம் கூடுதலாக அவங்களுக்கு இருக்குது. வெஸ்ட் பெங்கால் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட். அதனால் அவங்களுக்கு வந்து அந்தமா அவங்க வராமல் இருக்காங்கன்றது அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு தான். இந்தியா பிளாக்குக்குள்ளே இந்த அளவுக்காவது ஒற்றுமை இருப்பது என்பது பெரிய விஷயம். எஸ்ஐஆருக்கு தான் வந்து இந்தியா கூட்டணி குறிப்பாக காங்கிரஸ் நன்றி சொல்லணும். ஏன்னா 24 தேர்தலுக்கு பிறகு சூம்பி கிடந்த அந்த இந்தியா கூட்டணியை தட்டி கொடுத்து ஒருங்கிணைத்து அவங்களுக்கு உயிர் கொடுத்தது, ரீலைஃப் கொடுத்தது எலெக்ஷன் கமிஷன் தான். மேபி அவங்கள ரிவைவ் பண்ணி அந்த ப்ராசஸை தெருவுக்கு வர வச்சது அவங்க தான். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக சார். இப்போ ராகுல் காந்தி இன்னொரு சார்ஜ் வைக்கிறாரு, எலெக்ஷன் கமிஷனுடைய ரிமூவல் அப்படிங்கிறதையும் கம்ப்ளீட்டாக அந்த லெஜிஸ்லேஷனை மாற்றி பிஜேபி கண்ட்ரோலில் எடுத்துருச்சுன்னு ஒரு இதை வைக்கிறார். ஏற்கனவே நியமனத்தையும் மோடி அமித்ஷா 2 பேர் தான் பண்ணுறாங்க. 2:1ங்கிற இடத்துக்கு வரும்போது அந்த என்டையர் சிஸ்டத்தை கேப்சர் பண்ணிட்டாங்கன்னு ஒரு சார்ஜ் வைக்கிறார்ல, அதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார்? அது உண்மைதாங்க. அது வந்து ஜஸ்டிஸ் ஜோசப் தலைமையிலான 5 நீதிபதிகள் அமர்வு எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்த அந்த இடத்த கொலாப்ஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு யூனியன் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், அப்போசிஷன் லீடரும் கொண்டு வந்தப்பயே அந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஆர்டரை 10 நாள்லேயே நல்லிஃபை பண்ணி
அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தப்போ தில்லாலங்கடி வேலை திருட்டு வேலை நடக்க போகுதுன்றது நல்லாவே தெரியும் எல்லாருக்கும். அதை தான் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் இந்த ப்ரொடெக்ஷன் எதுக்கு கொடுக்கணும்? சுதந்திர இந்திய வரலாறுல இல்லாத ப்ரொடெக்ஷன் இந்த எலெக்ஷன் கமிஷனர்ஸ்க்கும் சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு எதுக்கு கொடுக்கணும்? பிஜேபியோட கைக்கூலியாக தான் இந்த கமிஷன் செயல்படுது என்பது தெளிவாக தெரிஞ்ச காரணத்தால் நாளைக்கு பதவி போன பிறகு அவனை பிடிச்சி உள்ளே போடுவான்ற காரணத்துக்காக தான் வந்து இப்போயே அந்த ப்ரொடெக்ஷனை கொடுக்குறாங்க. இப்போ ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான்னா பதவி காலத்தில் அவன் பண்ணதை கூட நீங்கள் விசாரிக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு ஆம்னிபஸ் ஆர்டரை உள்ளடக்கிய ஒரு ஆல் என்கம்பாசிங் ஆர்டர்ஸ் இது இப்போ லெஜிஸ்லேஷன்ஸ் வந்து அன்அக்செப்டபிள். மோர் லைக் இம்யூனிட்டி டு கவர்னர். அப்சல்யூட்லி இட்ஸ் an immunity to the governor and president. பிரசிடென்ட் அண்ட் கவர்னர் பதவியை விட்டு விலகின பிறகு நீங்கள் அவங்க மேலே எந்த கேஸும் போட முடியாது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அவங்க எடுத்த முடியாது. அதே தான் வந்து எலெக்ஷன் கமிஷனர்ஸ் மேலே நீங்கள் இன்னைக்கு கொடுக்குறீங்க. இப்போ பிளேட்டண்ட்டாக வந்து ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டியில் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தலையிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அப்போ பதவி விட்டு போன பிறகு ஒன்றும் பண்ண முடியாது. கமிஷனர்ஸ் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் பண்ணுறாங்கனாலும் பண்ண முடியாது. ஆல் தேர் அஃபிஷியல் ஒர்க்ஸ் ஆர் ப்ரொடெக்டட் பை திஸ் கிளாஸ். தே காட் இம்யூனிட்டி. அப்போ என்ன ஆகும்? ரூலிங் பார்ட்டி சொல்கிறத கேட்டு அவன் ஆடுவான். கண்ணு முன்னால் ஆடுறாங்க. அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டியும் எல்லாமே அவன் தானே. இப்போ 24 எலெக்ஷனில் மோடியை டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கணும். பிளேட்டன்ட் ஆன்டி முஸ்லீம் கேம்பெயின் பால் தாக்கரேக்கு பண்ண மாதிரி பால் தாக்கரேக்கு பண்ணாத மோடிக்கு பண்ணியிருக்கணும். 6 வருஷம் எலெக்ஷன் நிற்காம மோடியை தடை பண்ணியிருக்கணும். ரொம்ப வாய்ஸிஃபரஸ் ரேபிட் கம்யூனல் லாங்குவேஜ். நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அவர் ஃபோர்ஃபாதர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் would have been turning on their graves. நம்முடைய அரசியல் சாசனத்தை உருவாக்கிய மேதைகள் தங்களுடைய சவக்குழிகளில் புரண்டு கொண்டு இருந்திருப்பார்கள். அந்த மாதிரியான ஒரு ஸ்பீச். எந்த நடவடிக்கையும் இல்லை. ரொம்ப அதிகமாக போனப்போ ராகுல் காந்திக்கு பேசினாருன்னா கட்சி தலைமைக்கு தான் நோட்டீஸ், இண்டிவிஜுவலுக்கு இல்லைன்னு ஒரு வியாகியானத்தை கொடுத்தது. மோடி காலடியில் உட்காந்துருக்கிற நாய்க்குட்டி தான் இந்த எலெக்ஷன் கமிஷன். இதுக்கு எந்த மரியாதையும் கிடையாது, ஒரு டேஷும் கிடையாது. இதுக்கு இதனால தான் வந்து இன்றைக்கி ராகுல் காந்தியோட இந்த யாத்திரைக்கு ஒரு முக்கியத்துவம் கிடச்சிருக்குது. தி அதர் சைட் ஆஃப் த ஸ்டோரி வந்து இதில் எலெக்ஷன் கமிஷனோட அந்த நம்பகத்தன்மை காற்றுல பறக்குதுன்றது உண்மை தான். பட் ஐ திங்க் தட்ஸ் அன்அவாய்டபுள் தான் எனக்கு தோணுது. எலெக்ஷன் கமிஷனோட நம்பகத்தன்மை காற்றுல பறக்கிறது நாட்டுக்கு நல்லதில்லை. பட் அதுக்கு யார் காரணம்? கமிஷன் தான் காரணம். அவங்க டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறாங்க, ஓப்பன்னஸோடு இருந்தாங்க அப்படின்னா இது நடக்காத விஷயங்கள் ஓப்பனாக செய்கிறாங்கல்ல. ராகுல் காந்திக்கு நோட்டீஸ் அனுப்புவேன், இல்லைன்னா மன்னிப்பு கேட்கணுன்றான். அனுராக் தாக்கூர் அதிக பேசினாருன்னா அடுத்த கேள்வின்றான். வெக்கம் மானம் சூடு சொன்ன எதுவுமே இல்லாமல் தான் எம்பரர்ஸ் வித்தவுட் கிளாத்ஸ் அப்படின்வாங்க. அதாவது ஒரு விஷயத்தில் வந்து சம்மந்தப்பட்டவர் வந்து கையற நிலையில் வந்து அம்பலப்பட்டு நிற்கிறார், மக்கள் மன்றத்தில் அவமானப்பட்டு கூனி குறுகி குற்றவாளியாக நிற்கிறார்னா அதுக்கான சொல்லாடல் வந்து எம்பரர்ஸ் வித்தவுட் கிளாத்ஸ், வித்தவுட் க்ளோத்ஸ். மாமன்னன் நிர்வாணமாக நின்று கொண்டிருக்கிறான்னு அர்த்தம். அதாவது நியாயப்படுத்த முடியாத ஒரு அவலத்தை செஞ்சுட்டு மக்கள் மன்றத்தில் அவன் தோலிருந்து காணப்படுகிறான் என்பது தான் எம்பரர்ஸ் வித்தவுட் கிளாத்ஸ்னுவான். அது நம்ம தமிழில் அழகாக வந்து கிளாத்துன்னு சொன்னால் நிர்வாணம்னா கெட்ட வார்த்தைன்னு வந்துடணும். தோலிருத்து காட்டப்பட்டாருன்றாங்க. அவ்வளோதான். ஆடைகளை தாண்டி தோலையை உரிச்சிட்டான்றாங்க. அங்கேயாவது எம்பரர் வித்தவுட் கிளாத்ஸ் தான், தோலோடு நிற்கிறான். துணி இல்லை, தோல் மட்டும் இருக்குது. தமிழில் அழகாக வந்து தோலிருந்து காட்டுகிறான்றத நிர்வாணத்தையும் அம்மனத்தையும் தாண்டி போகுது. ஆகவே அம்மனமாகத்தான் தேர்தல் ஆணையம் மக்கள் மன்றத்தில் இன்று நின்று கொண்டிருக்கிறது. அதில் எந்த சந்தேகமும் வேணாம். இப்படி ஒரு எலெக்ஷன் கமிஷன் இருக்கிறதுன்றது வந்து டிஎன் செஷன் 91, 96 சொல்ல அவர் இருந்த உண்மையை மக்கள் மன்றத்தில் பதிய வச்சது அதுதான். அடிக்கடி சொல்வார், இட் இஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, நாட் எலெக்ஷன் கமிஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஏன்னா அந்த காலகட்டம் வரையிலும் சேஷனுடைய வருகைக்கு அந்த காலகட்டத்தில் சேஷனோட வருகை வரையில் மக்களுக்கு பொதுவாக படித்தவங்களுக்கே இருந்த எண்ணம் அது கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்க ஒரு பாடி அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அவர் தான் அதை உடைச்சார். இட் இஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, நாட் எலெக்ஷன் கமிஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்திய அரசாங்கத்தோட ஒரு அங்கம் என்று நினைத்து கொண்டிருந்த அந்த ஒரு மாயையிலிருந்து மக்களை விடுவித்தவர் அவர். இன்றைக்கி அது இந்திய அரசாங்கத்தோட ஒரு அங்கம் என்பதை தாண்டி பிஜேபியுடைய ஒரு தொங்கு சதையாக, அதனுடைய அங்கம் அல்ல, பிஜேபியுடைய தொங்கு சதையாக, மோடி அரசாங்கத்துடைய கை பாவையாக, கை கூலியாக, மோடி அரசாங்கத்தின் கூலி படையாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் எலெக்ஷன் கமிஷனும் கஸ்டபோஸ் ஆஃப் இந்தியன் சிஸ்டம். ஹிட்லரோட ஆட்சியில் கஸ்டபோஸ் இருந்தால யாரை வேணால் ரகசிய போலீஸ் யாரை வேணால் தூக்கின்னு போய் அடிப்பான். இராணுவ அதிகாரிகளை அடிப்பான், காவல்துறை அதிகாரிகளை தூக்கின்னு போய் மிதிப்பான், உளவுத்துறை அதிகாரிகளை அடிப்பான். அவனை கேட்க ஆளே கிடையாது. கஸ்டபோ கிட்டத்தட்ட இடி R&AW சம்மன் அந்த மாதிரி R&AW இடி சம்மன் பண்ணப்போ அந்த இதுதான் அது கஸ்டபோனாங்க. ஸோ இடி ஒரு பக்கம் கஸ்டபோன்னா எலெக்ஷன் கமிஷன் இன்னொரு விதமான கஸ்டபோது. அதை எவனுமே கேள்வி கேட்க முடியாதுன்றது வந்து அயோக்கியத்தனத்தின் உச்சம். சம்படி ஷுல் பெல் த கேட். ராகுல் காந்தி இதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அது இன்னும் இன்னோவேட்டிவாக கொண்டு போனவங்க இது முழுக்கவும் வந்து உங்களுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் மீதான நம்பகத்தன்மையை சிதைக்கக்கூடிய நிலையை நோக்கி போகிறது. பட் வேறு வழி இல்லை.
அது செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா இப்போ டோர் டு டோர் போயிட்டு இந்த லிஸ்ட்டில் நீக்கப்பட்டவர்கள் டிராஃப்டில் அது சார்ந்த விஷயங்கள் எடுத்துகிட்டு போய் திரும்ப சேர்க்கறதுக்கு அவங்களுடைய கட்சியினரை பூத் பை பூத்தாக அலாட் பண்ணி ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போசிஷன் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அதுக்கு கவுண்டர் பண்ணுறதுக்கு பிஜேபி தரப்பிலும் அவங்க அலையன்ஸில் இருந்தும் 14 குழுக்கள் அமைச்சு டோர் டு டோர் போய் இந்த கேம்பெயினுக்கு எதிராக நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா உண்ணாவிரதம் நடத்தும்போது உண்ணாவிரதம் நடத்துகிற மாதிரி எலெக்ஷன் கமிஷன் மேலே பிரச்சனை இருக்குன்னு கேம்பெயின் போகிறாங்கன்னா அவன் பண்ணிட்டு போகிறான். உனக்கு என்ன வந்தது, நீ எதுக்கு போய் அதுக்கு எதிர் கேம்பெயின் பண்ணுற? அப்போ எலெக்ஷன் கமிஷனை கையில் வச்சுட்டு நீ திருட்டு வேலை பண்ணுறன்றது தெரியுது இல்லை? எலெக்ஷன் கமிஷனை நீங்கள் ஏன் டிஃபெண்ட் பண்ணுறீங்க? எலெக்ஷன் கமிஷன் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் பாடி. எலெக்ஷன் கமிஷனை வந்து பிஜேபி எதுக்கு டிஃபெண்ட் பண்ணிடும்? அப்போ பிஜேபியோட தொங்கு சதையாக தான் எலெக்ஷன் கமிஷன் இருக்குன்றது மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப ஆபத்தான போக்கு தான். இது முதல்ல வந்து நான் கூட வந்து இது ரொம்ப என்டையர் ப்ராசஸே சந்தேகப்படுறாங்களே அப்படின்னு தான் நினச்சேன். பட் போகிற போக்க பார்த்தா இனி எலெக்ஷன்ஸ் வந்து ரோல் காலில் வந்து மேசிவாக 40,000 50,000லாம் ஓட்டர் லிஸ்ட்டை அடிக்கிறான், ஆட் பண்ணுறான். ரெண்டுமே அயோக்கியத்தனம். இப்போ 2 விதமான ட்வின் அட்டாக் பண்ணுறாங்க. ஒன்று மகாராஷ்டிராவில் வந்து ஓட்டர்ஸை மேசிவாக இன்க்ளூட் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க, பீகாரில் வந்து டெலிட் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க. எப்படி இருந்தாலும் ப்ராசஸை வந்து தேர் டெஸ்ட்ராயிங் இட். ஏன்னா கேரளாவில் ஸ்டேட் வைஸ் பிரசிடென்ட் அவர் சொல்கிறாரு, தேவைப்பட்டால் கேரளாவுக்கு நாங்கள் காஷ்மீரில் இருந்தும் கூட ஆட்களை கூப்பிட்டு வந்து 1 வருஷம் தங்க வச்சு ஓட்டர் ஐடி வாங்கி கொடுத்து ஓட்டு போடுவோம், எங்களுக்கு எஃபிஷியண்ட்டான ஜெயிக்க வாய்ப்பு எல்லா இடத்துலையும் நாங்கள் செய்வோம், இந்தியர்கள் தானே அப்படின்னு. ஆணவத்தின் உச்சம் இல்லை இதெல்லாம், உச்சகட்ட ஆணவம் இல்லை. அதாவது இதை வெளிப்படையாக அவன் பேசுகிறான், அவனை பிடிச்சி உள்ளே போடல. எலெக்ஷன் கமிஷன் அவன் மேலே நடவடிக்கை எடுக்கணும்ல. வேடிக்கை பார்க்குதில்லை எலெக்ஷன் கமிஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வேடிக்கை பார்க்குதில்லை. ஆகவே இது மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை நோக்கி தான் இந்திய ஜனநாயகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. எந்த விதமான சந்தேகமும் வேணாம். ஒரு நிறைவு கேள்வி சார், இப்போ இந்த ரேலி இது சார்ந்த விஷயங்கள் அல்லது ஓட்டர் ரோலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், உங்களுடைய வாக்கு நீங்கள் செலுத்தக்கூடியது அதுதான் மேண்டேட்டாக வருதாங்கிற விவாதம் உருவாவது, பாஜக அதை ரசிக்கலன்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அமித்ஷா அவர்கள் திடீர்னு இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு, அது வைரல் ஆகிறது. தன்கரை பற்றி 1 மாதம் பேசாமல் இருந்துட்டு அவரே அது குறித்த விவாதத்துக்கு எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டுன்னு ஒரு இதை கொடுக்குறாரு. இந்த பக்கம் காங்கிரஸே எங்களை ஆதரிக்கும், முதலமைச்சர்களை கைது பண்ணுற சட்டத்துக்குன்னு டைவர்ட் பண்ணுவதற்கான வேலைகளை பாஜக செய்வது நம்ம அதனுடைய நீட்சியாக தான் பார்க்க வேண்டியது. ஆமாம், தெளிவாக இருக்குது. டைரக்டாக தன்கர் விஷயத்தில் அவசர அரசுன்னு ஒத்துக்கிறாரு. அந்த கேள்வியை கடந்து போகிறது மூலமாக தன்கரை ப்ரொடியூஸ் பண்ணுங்க, ஏதோ வீடியோ எடுத்து போடுங்க தன்கரை. அந்த பழி வந்தாலும் பரவாயில்லன்றது பிஜேபி ரசிக்குது. ஆமாம், நாங்கள் ஹவுஸ் அரசில் வச்சுருக்கோன்றது மஸ்ட். கான்ஸ்டியூஷன் ஹோல்டிங் போஸ்ட்டில் இருக்கவங்களுக்குலாம் வார்னிங், பிரசிடெண்ட்டுக்கு வார்னிங், ஆர்பிஐ கவர்னருக்கு வார்னிங், சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு வார்னிங், சிஏஜிக்கு வார்னிங், ஏன் மிலிட்ரி சீஃப்ஸ்க்கும் வார்னிங். கஸ்டப்போஸ் தானே இங்கே இங்கே ஒரு கஸ்டப்போ இருக்குல்ல, இடி இருக்குது, இன்னும் அதர் ஆர்கன்ஸ் இருக்குது. ஆகவே அந்த ஏஎன்ஐ இன்டர்வியூ, அமித்ஷாவோட இன்டர்வியூ என்பது வந்து தன்கர் எங்கே இருக்காருன்றதை பற்றின சந்தேகம் வந்து நீடிப்பதை அவர்கள் விரும்புகிறார்கள். கூடுதலாக அது விவாத பொருளாகும் போது எஸ்ஐஆர்ல இருந்து டைவர்ட் ஆகும், ரேலியில இருந்து. ஒன்று டைவர்ஷனரிங்க, ரெண்டாவது அதை வந்து மோர் தென் டைவர்ஷனரி. அவங்க தன்கரோட செக்யூரிட்டியை வந்து அதில் இருக்க ஆம்பிகுட்டிஸ், அவங்க ஹவுஸ் அரசில் இருக்கிறான்ற சந்தேகம் வலுப்படுவதை பிஜேபி விரும்புது. சர்வாதிகாரிகள் அப்படி தான் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா ஷேக் ஹசீனா எங்கே இருக்காங்கன்னு தெரியலன்னா சிக்கல் இல்லை, உங்களுக்கு அதில் நெருக்கடிகள் இருக்கு, புரிஞ்சுக்கலாம். கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட்ல இருந்தவர், அவர் கொடுத்தாரா, அவரது ரெசிக்னேஷன் சப்மிட் பண்ணாரா, அவர் ரெசிக்னேஷன் கொடுத்தாரானே தெரியல அப்படிங்கிற நிலையில இருக்கும்போது பிரசிடென்ட் அவர் பார்க்கலன்றாங்க. ஆர்டிஐல அவங்க டைம் எதுவும் கேட்கல, கொடுக்கல. அதாவது ரெசிக்னேஷன் அவர் சப்மிட் பண்ணிட்டாருன்றது மீடியால கசிஞ்ச செய்தி. சோஷியல் மீடியா ரிசைன் பண்ணிட்டேன்னு அவர் மீடியா கிட்ட சொல்லல இல்லையா? அவருடைய சோஷியல் மீடியா போஸ்ட்ல வைஸ் பிரசிடென்ட் ஹேண்டில் அது வந்திருக்கு, லெட்டர் வெளியில வரும். அவர் வந்து பிசிக்கலா நான் ராஜினாமா பண்ணிட்டேன்னு எங்கேயுமே சொல்லல, எங்கேயுமே அவர் சொல்லலை. வீடியோ ஆடியோ இல்லை. அவரோட ஃபிசிக்கலாக லெட்டர் பிரசிடெண்ட்டுக்கிட்ட, வழக்கமாக பிரசிடெண்ட்டுக்கிட்ட தான் லெட்டர் கொடுக்கணும், அது இல்லை. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அது அந்த வெரி ரெசிக்னேஷனே அண்டர் சஸ்பிஷனாக இருக்குது. அவர் பேரை யூஸ் பண்ணி இவனுங்களே ரிசைன் பண்ணிட்டானுங்களான்னு தெரியல. அதனால தான் வந்து அவரோட வேரபோட்ஸை பற்றி பேச்சு அதிகமாக இன்றைக்கி எழ ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு இல்லை, இப்போதைக்கு அதை தள்ளி போகிறதுக்கு தான் அமித்ஷா வந்து இல்லை அப்படிலாம் இல்லை, இப்படிலாம் இல்லைன்னு ஒரு 2 கட்டம் பதிலை சொல்கிறாரே ஒழிய, அவர் வந்து இங்கே தான் இருக்கார், யார் வேணால் போய் அவரை பார்க்கலாம், இத்தனாம் தேதி லெட்டர் கொடுத்தாருன்னு கூட அவர் சொல்ல மறுக்கிறார். தெளிவாக அந்த ஆம்பிகுட்டியை, சஸ்பிஷனை அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க, கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இந்திய ஜனநாயகத்தோட மிகப்பெரிய சவால், ஆபத்து. இது வந்து ஹிட்லரோட இந்த ஜெர்மனி எப்படி இருந்ததோ அப்படி இன்றைக்கி இந்தியா, மோடியோட இந்தியா உருமாறி கொண்டிருக்கிறது.
பர்சன் லைக் வைஸ் பிரசிடென்ட்டுக்கே வந்து இதுதான் சுச்சுவேஷன்னா இட்ஸ் அ கிளியர் வார்னிங் யாருக்கு, மற்ற எல்லா கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்க்கும். இந்திய ஜனநாயகம் சவக்குழிக்கு போய் கொண்டிருக்கிறது, சந்தேகமே வேண்டாம். ஒரு விரிவான உரையாடல். உங்கள் நேரத்துக்கும் கருத்துகளுக்கு மிக நன்றி. நன்றி சார்.